இப்போ நம்ம எந்த ராசி என்ன ஸ்டோன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கு ஜாதகம் அதெல்லாம் இருக்கு. நமக்கு மனுஷங்கன்றதுனால நம்மளுடைய லைஃப் ஒரு வித்தியாசமா இருக்குங்கிறத விட ஒரு வினோதமா இருக்கு. அப்போ நமக்கு என்னென்ன தேவைப்படுது வாழ்க்கையில, ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணணும். அப்போ நம்மளுடைய ஃபுல் லைஃபுக்கு என்ன தேவை, நம்ம என்ன ஒரு சாதாரணமா ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த நல்ல வாழ்க்கைக்கும் என்ன தேவைன்னா சரியான அளவுல எனர்ஜி. உங்களுடைய ராசியை ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறது உங்களுடைய ராசி. நீங்க இந்த ராசியை ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு எந்த பிளானட்டோடைய எனர்ஜி தேவைப்படுது அப்படிங்கிறது தான் அந்த ராசி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த காலப்போக்கில் பூமி இந்த சுழற்சி இருக்கு இல்லையா, பிளானட் சுத்துறது பொசிஷன்ஸ், அது மாற மாற உங்களுடைய லைஃப்லையும் அந்த எனர்ஜி லெவல் கம்மியாகும் ஜாஸ்தியானா நல்ல நேரம், நல்லா திங்க் பண்ணி நல்ல வேலைகள் செய்வீங்க, நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஸோ அந்த பிளானட் தூரமாக இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் அந்த எனர்ஜி உங்களை கிடைக்கலன்னா நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் தவறுகள் இருக்கும், அதனால பிரச்சனைகள் வரும். இதுதான் பேசிக். சரி, இப்போ வாங்க, ஒவ்வொருத்தருக்கும் 3 ஸ்டோன் இருக்கு. அதாவது 3 ஸ்டோன் லைஃபோடைய இதில், வாழ்க்கையோடைய பயணத்தில் மொத்த லைஃபுக்கும் டோட்டல் லைஃபுக்கும் ஒன்று. அடுத்தது லக்கு. ஒருத்தருக்கு லக் அவசியமும் கூட. அண்ட் பாக்கியம் வேணுமா அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்கும் பாக்கியம் இருக்கணும். எதுக்கான பாக்கியம்? முதல்ல பாக்கியம்னா என்ன, லக்குனா என்ன? லக்கு கிடைக்காத பொருள் திடீர்னு கிடைக்கிறது லக்கு நம்மளால கண்டிப்பா கொண்டு வர முடியும்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பாக்கியம் என்ன? ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்காம இருக்கு. அப்போ கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்காம இருக்கிறதுனா பாக்கியம் இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாக்கியங்கள் இருக்கு. மனுஷனுக்கு முக்கியமா, மனுஷனுக்குன்னு இல்லை, ஒரு எல்லா ஜீவராசிகளுக்கான பாக்கியம் என்ன? ஒரு வீடு, ஒரு கல்யாணம், ஒரு குழந்தை குட்டி, வம்சம், இதுதான் பாக்கியங்கள். ஆனா இப்போ இந்த ஸ்டோன்ஸோடைய கல் எல்லாம் போட்டா கன்ஃபார்மா எல்லாம் நடக்குமான்னு கேட்டா ஒரு காலகட்டம் வரைக்கும் கண்டிப்பா நடக்கும்னு அடிச்சு சொல்ல முடியுங்கிற அளவுல இருந்தது. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஜாதகங்கள், ஒருத்தருடைய லைஃப் எப்படி ஒரு ஜாதகக்காரங்க சொல்றாங்க அப்படின்னா, சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்கள், மற்ற கிரகங்களுடைய வரக்கூடிய கதிர்கள், இதெல்லாம் அவங்களுக்கு சரியான அளவுல கிடைக்கும் போது எந்தெந்த அளவுல கிடைச்சது அதை வச்சு அவங்களுடைய லைஃப் எப்படி இருந்ததுன்னு பார்த்து தான் இந்த ஜாதகம் அப்படிங்கிறதெல்லாம் பில்டு பண்ணியிருக்காங்க. அப்போ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, முன்னாடி ஓசோன் லேயர் இருந்தது, அதை வச்சுதான் கணக்கு போட்டிருப்பாங்க. இப்ப இந்த லேயர், அதை தாண்டி வர கதிர்வீச்சு, அதை வச்சுதான் கணக்கு போட்டிருப்பாங்க. அண்ட் எர்த்தோடைய கோணம், டிகிரி இப்படி இருந்தது, அடுத்த நாள் இப்படி கொஞ்சம் டில்ட் ஆகும் அப்படின்ற அளவுல இருந்தது. ஆனா இன்னைக்கு பொசிஷன்லாம் எப்படி இருக்குன்னா, ஓசோன் லேயர்ல கம்ப்ளீட்டா ஓட்டை இருக்கு. பல வருஷமா நான் 90 காலகட்டங்கள்ல இருந்து. அப்போ ஜோசியக்காரங்க சொல்றது அந்த ஓசோன் இருந்தப்ப ஒண்ணு அது நடக்கும். இப்போ ஓசோன் லேயர்ல ஓட்டை விழுந்ததுக்கு அப்புறம் மற்ற கதிர்வீச்சுகள், அந்தந்த காலகட்டங்களில் கதிர்வீச்சு இருக்கு இல்லையா, மற்ற கதிர்கள், அதெல்லாம் அதோடைய வீரியம் அதிகமா இருக்கும். அப்போ நம்ம ஏற்கனவே எழுதி வச்சது மாதிரி இருக்காது, ஜாதகத்துல இருக்கிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். நடக்கும்னு எதிர்பார்த்திருக்கோம், நடக்காம இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இனியும். ஆனா ஓரளவுக்கு தான் இப்போ ஓட்டை இருக்கு. அது ஃபுல்லா காலி ஆகிறதுக்குள்ளாவது நம்மளுடைய லைஃபை கொஞ்சம் சூதானமா நடத்திட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ கல்லு இதாகுமா அப்படின்னாலும் ஆமா, அதுக்கும் அதே ரூல் தான். ஏன்னா இந்த பிளானட்டோடைய எனர்ஜி கிடைக்கல, அதை சரியான அளவுல கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கறதுனாலதான் கல்லு போடுறோம், உடம்பு கொடுக்கணும்ட்டு. அப்போ அந்த எனர்ஜி இப்போ என்ன சொல்றது, இப்ப இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபோர்ஸ் நான் இந்த மோதிரம்லாம் போட்டிருக்கேன். அப்போ ஒரு குத்து விட்டோம்னா என்ன ஆகும்? ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். அதுவே நடுவில் ஒரு தடுப்புகள் இருக்கு, ஒரு 5-6 ஒரு லெதரு, துணி இதெல்லாம் கட்டி தடுப்பு இருக்கு. அப்போ அப்படி குத்தும் போது அதோடைய
இந்த ஃபோர்ஸை வந்து இந்த துணி ஃபில்டர்ஸ் இந்த நடுவில் இருக்கு இல்லையா, இந்த இதெல்லாம் வந்து அந்த ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணி கடைசியாக அங்கே வந்து சேரும்போது கம்மியாக கொடுக்குது. அப்போ இந்த ஃபோர்ஸை தான் நான் நோட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. திடீர்னு என்ன பண்ணிட்டேன், இந்த நடுவில் இருந்த தடுப்புகள்லாம் இல்லை. அப்போ நான் இங்கே கொடுக்குற ஃபோர்ஸ் டக்குன்னு வந்து இதில் சேரும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எதிர்பார்க்காம இதெல்லாம் இல்லை, அதனால இந்த ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியாகும் போது இந்த இடத்துல ரொம்ப பெரிய டிஃபெக்ட் ஆகும், அதாவது அஃபெக்ட் ஆகும். அப்போ அஃபெக்ட் ஆச்சுன்னா டிஃபெக்ட் ஆகும். கவிதமாக இருக்கா, சரி விட்டுங்க, அதெல்லாம் விட்டுருவோம். இதுதான் பிரச்சனை. இப்போ சரி, இப்போ ஒரு ஒரு படலாம் வந்து காலி, ஓசோனில் வந்து ஒரு சின்ன ஓட்டை இருக்குது, இந்த துணியில் வந்து நடுவில் ஒரு ஓட்டை இருக்குது. அப்போ ஓரளவுக்கு தான் ஃபோர்ஸ் இப்போ இருக்கிறது. ஓசோனில் கொஞ்சம் சின்ன ஓட்டை தான், அந்த லெவலில் இருக்குது. அது பெருசாக பெருசாக அதுக்கு இன்னும் ஒரு 50-60 வருஷம் இருக்கும். இன்னும் பெருசாகி சுத்தமாக காலி ஆகிறதுக்கு ஒரு 60 to 70 வருஷம் அதுக்குள்ளதான் இருக்கலாம் மேபி. ஏன்னா நாளுக்கு நாள் மக்கள் தொகையோட அதிகரிப்பும், ஃபேக்டரிஸோடைய அதிகரிப்பும், அண்ட் எல்லாரும் ஃப்ரிட்ஜு, ஏசி எல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ ஊட்டிலே ஏசி மாட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அங்க மரம் இல்லை, காடு இல்லை, அதனால அங்கேயே ஏசி மாட்ட ஆரம்பிச்சிட்டான். ஐஸ்கிரீம் விற்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ அதுல இருந்து கிடைக்கிற அந்த வெளியில இடுற நச்சு காற்று, அதாவது ஏசி ஃப்ரிட்ஜ்ல இருந்து போகுது இல்லையா, குளோரோ ஃப்ளோரோ கார்பன் அப்படிங்கிற ஒரு நச்சு காற்று, அது முக்கியமான காரணம் ஓசோன்ல ஓட்டை ஆகிறதுக்கு. அதுக்கு அடுத்தது இந்த ஃபேக்டரிஸ்ல இருந்து போகக்கூடிய நச்சு காற்று. இது வந்து சமாளிக்கலாம். எப்படி சமாளிக்கலாம்னா, மரங்கள் அதிகமா இருந்ததுன்னா மரத்தோடைய ஆக்சிஜன் லெவல், அதாவது மரம் வெளியிடுற ஆக்சிஜன் லெவல் அதிகமாகும் போது அந்த நச்சுத்தன்மை வந்து கம்மியாயிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப என்கிட்ட நீங்க வந்து சல்ஃபியூரிக் ஆசிட், ஒரு டம்ளர் சல்ஃபியூரிக் ஆசிடை கொடுத்து குடி அப்படின்னு சொன்னா கூட என்னால குடிக்க முடியும். எப்படின்னா, அந்த சல்ஃபியூரிக் ஆசிடை ஒரு 1000 லிட்டர் தண்ணியில கலந்து அந்த தண்ணியை ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சோன்னா ஆசிடோடைய வீரியமே இருக்காது. அது மாதிரி தான். ஆனா இப்ப இருக்கிறது என்னன்னா, மரங்கள் எங்கேயுமே இல்லை, காடுகள் எல்லாத்தையும் அழிச்சாச்சு. ஸோ மரங்கள் எங்கேயும் இல்லை, தெருவுல மரம் இல்லை, ஊர்ல மரம் இல்லை, நாட்டுல மரம் இல்லை, காட்டுல மரம் இல்லை. அப்போ காற்று இல்லை, காத்து இல்லைன்னா ஆக்சிஜன் இல்லை. அதே மாதிரி நச்சுத்தன்மையை உறிஞ்சிக்கக்கூடிய வேற எதுவும் நம்ம கிட்ட இல்லை. அதாவது இயற்கையில மரங்கள் என்ன பண்ணணும், அந்த கார்பன் டை ஆக்சைடை உள் வாங்கிக்கிட்டு ஆக்சிஜனை வெளில கொடுக்கும். அப்போ கார்பன் டை ஆக்சைடை உள் வாங்குறதுக்கு எதுவுமே இல்லை. எப்படி அதை டிஸ்போஸ் பண்ணணும் இல்லையா, அந்த நச்சு காற்றை டிஸ்போஸ் பண்ணணும். என்னதான் நல்லது அதிகமா இருந்தாலும் கெட்டதும் அதே அளவுல இருந்தா ஒன்றும் ட்ரான்னு சொல்லலாம். பட் அந்த கெட்டதை அழிச்சாதான் முழுசா நல்லது இருக்கும். அது மாதிரி இப்போ கெட்டது மட்டும் தான் இருக்கு, அதாவது நச்சுத்தன்மை. அதனால ஓசோன் ஓட்டை ஆக ஆக பெருசாயிட்டே போகும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய லைஃப், நம்ம இப்ப இருக்கிறதுல கொஞ்சமாவது நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி நமக்கு தேவையான எனர்ஜி என்னவோ அதை அப்சர்வ் பண்றதுக்கான வேலைகள் என்ன பண்ணும், இது ஸ்டோன் பண்ணணும்னா போட்டுக்கலாம். லைஃப் ஸ்டோன்னா நம்மளுடைய லைஃப்க்கு